வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தலைப்பு வில்வத்தின் அதிர்வு பற்றி. எப்போவாது நினச்சிருக்கீங்களா, ஏன் வில்வ இலை புனிதமாக நினைக்கிறோம் அப்படின்ட்டு? எல்லா மரமும் மண்ணிலிருந்து தான் வளருது. வேப்பம்பழமும் மாம்பழமும் ஒரே மண்ணிலிருந்து வந்தாலும் சுவை வெவ்வேறாக இருக்கிறது அல்லவா? அதுபோல் ஒரு குறிப்பிட்ட உயிர் மண்ணை கையாளும் வழிமுறையும் இன்னொரு உயிர் அதே மண்ணை கையாளும் வழிமுறையும் வெவ்வேறாக இருக்கின்றன அல்லவா? நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, புழுவும் பூச்சியும். ஸோ ரெண்டும் வேறு மாதிரி தான் மண்ணை கையாளுது. இதே மாதிரி தான் ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனோடையும் வேறுபடுறான் இல்லையா? ஆன்மீகத்துலேயும் அதே மாதிரி தான். நம்ம எவ்வளவோ பூக்களை, பழங்களை, இலைகளை பயன்படுத்துகிறோம் பூஜைக்கு இல்லையா? இதில் வில்வம் மட்டும் புனிதமானதாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்? நாம் சொல்கிறோம் எப்பொழுதுமே வில்வம் சிவனுக்கு மிக நெருக்கமானது. ஆனால் சிவபெருமான் அப்படி நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாம் நம்ம அப்படி ஃபீல் பண்ணுறது தான். வில்வம் மாதிரி நம்ம நிறையா பொருட்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை சிவபெருமானுக்கோ இல்லை பூஜைக்கோ நம்ம பயன்படுத்தும் போது அதில் பல தெய்வீக சக்தி வர்றதா நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி வில்வத்தை நம்ம அர்ப்பணம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சிவாலயத்தில் உள்ள லிங்கத்திலிருந்து பிரபஞ்சத்தில் நிறைந்துள்ள பேரியக்க சக்தி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த சக்தி அதிர்வுகளை வெளிப்படுத்துகிற ஆற்றல் உண்டு. இதனால தான் நம்ம பழமை சிறப்புமிக்க கோயில்களுக்குள்ள போய் உள்ளே நுழையும் போது நாம் ஒரு அதிர்வை உணர்வோம் இல்லையா? அந்த அதிர்வுகளை தக்க வச்சுக்கிற ஆற்றல் வில்வ இலைக்கு உண்டு. நீங்கள் வேணால் இதை செஞ்சு பார்க்கலாம். ஒரு வில்வ இலையை அர்ப்பணம் செய்து உங்கள் சட்டப்பைக்குள்ளே உங்களுக்கு மிக அருகில் வச்சு நடந்து பாருங்கள். உங்களுக்கு அது உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியத்திலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரி பல பொருட்களை நம்ம புனிதமாக கருதி உபயோகப்படுத்தி வருகிறோம். சிவன் உறைந்துள்ள லிங்கம் மீது நாம் வில்வ இலையை போட்டு பூஜை செஞ்சுட்டு லிங்கத்தில் இருந்து வெளியே வர்ற அதிர்வு வில்வ இலை மீது பதியும். அதை எடுத்துகிட்டு அர்ச்சகர் கொடுத்த பிறகு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் இல்லையா? ஸோ அந்த அதிர்வுகளை வில்வ இலைகள் முழுமையாக ஈர்த்து தக்க வைத்து கொள்ளும் ஆற்றல் கொண்டது. அதனால் அந்த இலைகள் சிவன்கிட்டருந்து எடுத்துகிட்டு வந்த அதிர்வை நம்ம கூட அதிக நேரம் தக்க வைக்க உதவுது. இதனால தான் வில்வ இலையை நம்ம புனிதமாக எடுத்து பூஜையில் அர்ப்பணம் செய்கிறோம். அதனால் அடுத்த தடவை சிவனை வழிபட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக வில்வ இலையை கேட்டு வாங்கிட்டு வாங்க. சிவனோட அதிர்வை கூட கொஞ்ச நேரம் நம்மளோட தக்க வச்சுக்கலாம். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.